ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்டில் இருக்குது பாருங்கள். டாப்பாக போட்ட உடனே லைட் எரியுது பாருங்க. இவ்வளோ லெக் ரூமோட சீட்டு, நல்லா சோஃபா மாதிரி. இன்னைக்கு இருக்கா என்ன இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு இருக்குது. We can't wait to welcome you on board. நம்ம பாஸ்போர்ட் எடுக்கும்போது நான் வந்து ஒரு வாட்டியாவது சீல் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது சீல். நான் 4 சீல் இருக்குது, ஆனால் அது 3வது. ஸோ 21 மார்ச். ஸோ இந்த சீலை வந்து வாங்கிட்டேன் 3வது கண்ட்ரிக்கு போகிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து 6:45க்கு நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:48. கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல க்ரௌட் இருந்தது. நான் வீட்டில் இருக்கும்போது யோசிப்பேன், எதுக்கு 3 hours early-ஆ 4 hours early-ஆ வர சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த க்ரௌடு இதெல்லாம் ப்ரொசீஜரு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கூட 1/2 hour எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் போல. ஸோ க்ரௌட் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் போல். இவ்வளோ செக்கிங் பண்ணியுமே எப்படி தைரியமாக வந்து ஸ்மக்லிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போது போர்டிங்காக வெயிட் பண்ணிருக்கோம். போர்டிங் வந்து 9:10க்கு தான். ஆனால் இன்னும் வந்து 1 ஹவருக்கு மேலேயே இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிடுவோம். என்ன கடை இருக்குது என்னென்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸில் புக் பண்ணியிருக்கேன். அது ஏன்றது நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி 270 ரூபாயா 3 இட்லி. ஒரு இட்லி 90 rupees. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் காஸ்ட்லியான இட்லி இங்கே தான் பார்க்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் பிஸ்னஸ் கிளாஸை உள்ளே விட்றாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் நம்மளை கூடுவாங்களாம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு ஏர்லைன்ஸில் போனோம். நல்லா டவுன் பஸ் மாதிரி இருந்தது. கால் கேப்பு ஃப்ரண்ட் சீட்டுக்கும் நம்ம சீட்டுக்கும். ஸோ 4 hours வந்து கம்ஃபர்டபுளாகவே உட்கார முடியல. அதனால இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய்னாலும் பரவாயில்லன்னு எமிரேட்ஸில் புக் பண்ணேன். அதுக்கு வந்து நல்லா இருக்குது பாருங்கள். ஹெட்செட்லாம் கொடுக்குறாங்க. எக்கனாமிக் கிளாஸில் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஹெட்செட்டு அப்புறம் வந்து இந்த கேமராலாம் யூஸ் பண்ணலாமா. இந்த ஏர் ஷோ அண்ட் கேமராஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் வந்து டச் பண்ணி பார்ப்போம். பிஸ்னஸ் கிளாஸ் சீட்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அந்த சீட்லாம் பயங்கரமாக இருக்குது. சோஃபா மாதிரி இந்த சினிமாவில் வர மாதிரி ஆட்டோ அப்கிரேட் ஏதாவது ஆனால் நல்லாயிருக்கும். பட் ஏன் வாழ்நாளில் மிகப்பெரிய லட்சியமாக இதை வந்து மாற்றுறோம். எமிரேட்ஸில் பிஸ்னஸ் கிளாஸில் போகிறோம். வந்து நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். வந்து ஹெட்செட்டு பாட்டு கேட்கலாங்களது. பெட்ஷீட்டு இங்கே எதுவும் இருக்குது. ஆனால் தலகாணியா? ஆமாம், தலகாணி பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் பாருங்க, கேமரா வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருமா நம்மளோட ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு அந்த கேமரா வியூ அதெல்லாம் காட்டுவாங்க. பார்ப்போம். வந்தாச்சு, பிரிச்சிட வேண்டியது தானே. என்னடா இது வித்தியாசமான பின்னாடி. நான் தான் டாப்பு மீதி எல்லாம் தூக்கு. நியூ எக்கானமிக் அஜெண்டா ஆஃப் துபாயா பாட்டு ஏதாவது வருமா? மூவிஸ் காமெடி அவார்டு வின்னர்ஸு
என்னென்ன வச்சுருக்காங்கப்பா. லேட்டஸ்ட் மூவிஸ் ஓப்பன் ஹேமர்லாம் வச்சுருக்காங்க. ஆமா. ஆஹா, ப்ளே ஆகுது. ஐயோ, நான் கூட ஏதோ இதுன்னு நினச்சேன், சும்மா காட்டுறாங்கன்னு. உண்மையிலே ப்ளே ஆகுது. நல்லா பைலட் மாதிரி மாட்டிக்கிங்க. பன்னீர் இருக்குது, அப்புறம் வந்து ரைஸு, அப்புறம் வந்து ஃபைபருக்கு காய் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்டில் இருக்குது பாருங்கள். டாப்பா போட்ட உடனே லைட் எரியுது. ஓய்யோ, இதான் பிஸ்னஸ் கிளாஸ் போலயே, பயங்கரமாக இருக்குது. பாருங்க, இவ்வளோ லெக் ரூமோட சீட்டு, நல்லா சோஃபா மாதிரி, 2 சீட்டு தான். சூப்பராக இருக்குப்பா, காலியாக தான் இருக்குது. உட்காந்துடலாமான்னு யோசிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டை பார்க்குறேன் நேரில். நிறைய வீடியோஸில் படத்தில் பார்த்துருக்கேன், பட் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும் போல். செம்ம கம்ஃபர்ட்டாக நல்லா கால் நீட்டி உட்கார்ற மாதிரி. பிஸ்னஸ் கிளாஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 4 hours ஃப்ளைட் ஜேர்னி. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் ஏறினேன். ஃப்ளைட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து எமிரேட்ஸில் போனதில்லை, யூடியூப்பில் அதில் தான் வீடியோஸ்லாம் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ளைட்டே. அவங்க கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுவீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு 2 பாட்டில் வாங்கிக்கோங்க,
யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னாரு, குட்டியாக அந்த பாட்டிலு. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டு. அந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டை வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த லைட்டு அதோடலாம் விளையாடிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃப்ளைட்டில் வந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி எமிரேட்ஸில் போகாதவங்க, எமிரேட்ஸ் பற்றி வீடியோ பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ரீச் ஆகிட்டேன். ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு டைம் ரீச் ஆனவுடனே எந்த ரூமுக்கோ யார் வீட்டுக்கோ எங்கேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து துபாய் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்தார். அவர்கிட்ட வந்து பேகேஜ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ நம்மளுடைய வெப்பன்ஸ் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து துபாய் மால் போகிறோம். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மெட்ரோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரோ விட்டு செகண்ட் மெட்ரோ விட்டு இப்போ தேர்ட் மெட்ரோ. ஏன்னா 3வது டேக் இந்த வீடியோ பண்ணுறதுனால ஸோ இந்த மெட்ரோவோட வேண்டாம். ஸோ நம்ம வந்து துபாய் மாலுக்கு கிளம்புவோம். அண்டு அடுத்த வீடியோவில் அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யா, லெட்ஸ் கோ டு துபாய் மால். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் துபாய் எக்ஸ்ப்ளோரிங் நவ்.